என்னன்னா அது நேரக்கிட்ட நேரத்துல போன் வர்றது? ஹலோ ரங்கநாத். யாரு? வக்கீல் அம்மாவா? ஆமா, உனக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்காக போன் பண்ணேன். சொல்லுங்க. உன் பொண்ணுக்கு என் தம்பியை கட்டி கொடுக்கலாம் நான் இப்பதான் முடிவு பண்ணேன். நிஜமாவா? ஆமா. அம்மா, நீங்க லாயர்ல கிரிமினல், நான் லைஃப்ல கிரிமினல். கிரிமினலும் சம்பந்தியான லைஃப்ல சாதனை படைக்கலான்னு அன்னைக்கு சொன்னேன். நீங்க சட்டையே பண்ணல. நான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள செட்டப் பண்ணிட்டேன். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். என்னமோ உன் பொண்ணு என் தம்பியை நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு அன்னைக்கு கதர்னியே, அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். உன் பொண்ணுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன் பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ, சும்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தட்டி பார்த்தேன். நான் இப்பவே தட்டோட வந்துடுறேன். அப்பா, எழுதி எழுதிய கைய ஒடிஞ்சு போச்சு. என்னையா வெட்டி முடிச்சிட்ட? எவ்வளவு பத்திரிகை எழுதிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க அனுப்ப வேண்டாம். இது சீஃப் மினிஸ்டருக்கு, இது ஹோம் மினிஸ்டருக்கு, இது உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அம்மாவுக்கு. அவங்களுக்கு எதுக்குன்னு பாக்குறீங்களா? நாம யாருன்னு காட்ட வேணாம். ராதா கல்யாணம் சும்மாவா? இது மாதிரி கல்யாணம் எவனும் நடத்தவும் கூடாது, நடத்திருக்கவும் முடியாது. வக்கீலம்மா, கர்ணா, கோபாலா, துரோணா, ராமா, நான் கூப்பிட்டது ஆளுங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனுஷங்களை நம்பறதை விட்டுட்டேன். அதனாலதான் நன்றிக்காக உயிர் விட்ட துரோணர் பேரையும் நட்புக்காக உயிர் விட்ட கர்ணன் பேரையும் இதுங்களுக்கு வச்சிருக்கேன். ஸ்டாப் இட். இவங்க யாருன்னு நினைச்சீங்க? போலீஸ்ல புலி. சட்டம், நேர்மை, ஒழுங்கு இதெல்லாம் காப்பாத்த புறப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேர்மை இவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டு நீங்க என்ன சங்கடப்படுத்த கூடாது. நம்ம கோர்ட்ல சந்திக்கிறதானுங்களே வழக்கம். வீடு தேடி வந்திருக்கீங்க. என்னங்க விஷயம்? உங்க ஆத்திரத்தை தயவு செஞ்சு என் பொண்ணு மேல காட்டாதீங்க. அவ சின்ன பொண்ணு, தாங்க மாட்டா. உங்க தம்பியும் என் பொண்ணு நெருங்கி பழகுறாங்க. தெரியும். கணவன் மனைவியா வாழ முடிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் உங்க தம்பிக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? பாவ புண்ணியத்தை பத்தியும் தர்ம நியாயத்தை பத்தியும் நீ பேசக்கூடாது. ஏன்னா அது தர்மம் இல்ல. ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன புதுசா? என்னோட நாய்களுக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியே போயிடு. உன் நாய்களுக்கு இனிமே தான் வெறி பிடிக்க போகுது. ஆனா நீ இப்பவே வெறி பிடிச்சுதான் நிக்கிற. இப்ப தப்பு பண்ணிட்டு வெறி தணிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டா அப்ப பிராய்ச்சித்தம் பண்ண முடியாது. இத பார் காயத்ரி, ப்ரொஃபஷனலா நான் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம். ஆனா என் மக விஷயத்துல நான் தோத்து போயிடுவேன்னு நீ கனவு கூட காணாத. என்ன விட்டுடுங்கடா. என்ன சித்திரவதை பண்ணாதீங்கடா. நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கேன். கண்மணி, இவ்வளவு நாள் பழகினதே மறந்துட்டியே. ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். அதுக்காக எங்களை மன்னிச்சுது. உனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. அதை சொல்லத்தான் வந்தோம். இங்க பாரு. ஆண்டி, ஆண்டி, என்ன வேணும்? என் வாழ்க்கை. அதுக்கே எங்க வந்த? நான் என்ன வீட்டு வாசல்ல போர்டா போட்டு வச்சிருக்கேன், இங்கே வாழ்க்கையை விற்கப்படும்னு? எனக்கு வழக்கு நடத்திதான் வழக்கம்.
நீங்க ஒரு பெரிய லாயர்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட வாதாடியும் வழக்கு போட்டோம் உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஆண்டி. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் கால்ல வந்து விடுற என் வாழ்க்கையை கெடுத்தாலே உங்க அம்மா அவ கால்ல போய் விடு. இத பாருடி, எங்க அடிச்சா உங்க அம்மாவுக்கு வலிக்கிற எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ தவிக்கிற தவிப்பு இதான் இதான் எனக்கு சந்தோஷம். நீ படிக்கிற ரத்த கண்ணி அது எனக்கு ஆனந்த கண்ணி. இத்தனை வருஷமா ராப்பகலா தூக்கம் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்க அம்மா செஞ்ச நம்பிக்கை துரோகம். அது இப்ப தாண்டி என் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுனா எனக்கு வேற வழியே இல்ல ஆண்டி. ஒரு வழி இருக்கு. உங்க அம்மாவை உன்னை கொல்லுட சொல்லு. என்னடி பாக்குற? அவ பெத்த மகளே அவளே கழுத்தை நெரிச்சு கொன்னாதான் என் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். உன்னை கொன்னுட்டு என் கால வந்து விழ சொல்லு, நான் மன்னிக்கிறேன். அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிள்ளைங்க மனசை மாத்துறதுல கை திறந்த விட அந்த ராஜலட்சுமி உன் மனசை மாத்திட்டாளா? அன்னைக்கு நம்ம பெருசா முடங்கல. அக்கா உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்னு. ஏண்டா என்ன ஏமாத்துறதுக்கு அப்படி நடிச்சியா? உங்களை ஏமாத்தோனா அக்கா? ஏமாற்றங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த துன்பம் உங்களோட போகட்டும். அது இன்னொரு பொண்ணுக்கு தொடர வேண்டானுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். ராஜா, தம்பி விரும்புறதை அடையக்கூடாதுன்னு நினைக்கிற அக்கா நான் இல்லடா. சின்ன வயசுல நீ என் கையை பிடிச்சுக்கிட்ட. அக்கா அது வேணும் இது வேணும்னு கேட்டதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத குறைய உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் உன்னை எப்படி எப்படி வளர்த்திருக்கேன். ஆனா இந்த கண்மணி விஷயத்துல மாத்திரம் என்னால விட்டு கொடுக்க முடியாது ராஜா. ராஜா, எந்த பொண்ணு தன் மனசை விட்டு சொல்ல முடியாத ஒண்ணு ஒரு அக்கா தன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாத ஒரு உண்மை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்டா. அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டது என்னோட வாழ்க்கையில ஒரு பாதிதான். இன்னொரு பாதி என்னுடைய புதைஞ்சு போயிட்டோம் நான் நினைச்சேன். ஆனா அது இப்ப உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. நான் ஒரு கொலைகாரி ராஜா. ஏமா காயத்ரி, சட்ட நுணுக்கங்களை படிச்ச நீ கல்யாணத்துக்கு முன்னால இப்படி அவசரப்பட்டிருக்கலாமா? டாக்டர், அவர் நல்லவர் நம்பிதான் பழகிறதுக்கு சம்மதிச்சேன். என்னால் இந்த அவமானத்தை தாங்கிட்டு வாழ முடியாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இட்ஸ் டூ லேட் காயத்ரி. என் உயிர் போயிடும் பயப்படுறீங்களா? பரவாயில்ல, என்ன மோசம் பண்ண அந்த ஆளோட குழந்தையை தாங்கிட்டு நான் வாழ விரும்பல. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இத பார் காயத்ரி, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா உன் தம்பி அனாதை ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ உயிரோட இருந்தாதான் அக்கா தம்பிங்கிற உறவு இருக்கும். இல்லைன்னா உன் தம்பிக்கு அனாதைங்கிற பேர் தான் இருக்கும். இதுக்கு மேல நீ தான் முடிவெடுக்கணும். என் குழந்தை, எனக்கு என்ன குழந்தை பிறந்தது? என் குழந்தைக்கு டாக்டர். என்னம்மா நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அழிக்கணும்னு அடம் பிடிச்ச, பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னு துடிக்கிறியே. ஏமாந்து போன ஆத்திரத்துல நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். தாயான பிறந்தான் குழந்தையோட அருமையே தெரியுது. எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர், ப்ளீஸ். காயத்ரி, நீ விருப்பப்பட்டு சுமந்து இருந்தா அந்த குழந்தை உயிரோட பிறந்திருக்கும். வேதனையில சுமந்த அது இறந்தே பிறந்துச்சு. கடவுளையே அழிக்க நினைச்சு இந்த தாய் முகத்துல முழிக்க கூடாதுன்னு என் குழந்தை இறந்து போயிடுச்சா டாக்டர்? நான் பாவி, நான் ரொம்ப பாவி. நான் எதுக்குமே கொடுத்து வைக்காத பாவி. ஆமா, பெத்த குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன். என் குழந்தைய நானே கொன்னுட்டேன் ராஜா. ராஜா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் துன்பத்தோட கொடுமை தெரியும். சும்மா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா. இது பாரு, என் முடிவை ஏத்துக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணு கழுத்துல மாலை போடு. இல்ல நீ விரும்புற பொண்ணோட வந்து என் பொணத்துக்கு மாலை போடு.
மகளா பிறந்ததுனால இது வரைக்கும் கவலைன்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டேன். கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுமா. அதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டாரு. எங்க போறீங்க? எங்க போக கூடாதுன்னு நினைச்சேனோ அங்க போறேன். வாங்க வாங்க, என் கண்ணையே என்னால் நம்ப முடியலையே. கல்யாணத்துக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சு தான் பத்திரிக்கையே கொடுக்கல. பரவாயில்ல, வந்து சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடவில்ல, உங்க சம்பந்தி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்கோ வாங்கோ வாங்கோ, காயத்ரி அம்மா யார் வந்திருக்கா பாருங்கோ. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு இன்விடேஷனே அனுப்பலையே. ஓஹோ, முதல்ல உங்க பொண்டாட்டி அனுப்பிச்சிங்க, அடுத்தது உங்க பொண்ணை அனுப்பிச்சிங்க, இப்ப கடைசியா என் காலில் விழுறதுக்கு நீங்களே நேரம் வந்துட்டீங்களா? நியாயமா உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்ன செய்யறது, வாழ்க்கை நம்ம 2 பேரும் இணைச்சு வைக்கலனாலும் தொழில் அடிக்கடி நம்ம சந்திக்க வச்சிருச்சே. சந்தேகப்படுற பொண்ணை காதலிச்ச குத்தத்துக்காக நானும், பழகின பாவத்துக்காக அந்த ராஜேஷன் படுற துன்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கை தான் எப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்களே, இப்ப என்ன புதுசா? இப்ப நான் உனக்கு சொல்ல போறது புதுசுதான். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, ஏமா பெத்த அப்பன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், என்ன ஜாமீன்ல எடுக்க கூட உனக்கு நேரம் இல்லையா? போலீஸ்கார அச்சாடியில உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு ஆஃபுக்கு ஏற்பாடு பண்ண. இத பாரு, குடிக்கிறதுக்கு காசு கட்டி இந்த வீட்டுக்குள்ள வராத. மீறி அவன் எச்ச காசுலயாவது குடிச்சிட்டு என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டான் ஜாமீன்ல எடுன்னு எனக்கு போனும் பண்ணாத. ஐயா, இவரு புதுசா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேரோட சல்லாபத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. அப்பா, அப்படின்னு நான் வெளியே போய் சொன்னா உன் மானம் கப்பல் ஏறிடும். பரவாயில்லையா, பாட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணு. இது வரைக்கும் குடிச்சிட்டு வராதேன்னு தான் சொன்னேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராத. நீ எனக்கு அப்பா இல்ல, வெளியே போ. சும்மா தானே சொல்ற. வெளியே போடா. ஆய், என்ன பார்த்து வெளியே போனா சொன்ன, நீங்க யாரும் வெளியே தலை காட்ட முடியாது. அந்தாரு பண்ணிடுவா, அந்தாரு. காலகாலத்துல உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஆத்திர அவசரத்துக்கு அப்படி ஜாட மாடியா போய்க்க வேண்டியதானே, இப்படி செஞ்சு சிரிக்கிற மாதிரி இறந்துக்கிறது. இவளை பெத்ததுக்கு நாக்கு புடிட்டு சாகலாம். இவ பண்ண தப்புக்கு நீயே சாகணும். இவெல்லாம் போலீஸ் வேலைக்கு போனா இந்த நாடு உருப்படுமா? அப்படி கேளு. யோ, நிறுத்துங்கய்யா. என்ன ஆளுக்கால் சும்மா பேசிட்டு போறீங்க? ராஜலட்சுமி, உன்னை நம்ப வேண்டிய உங்க அப்பா உன்னை நம்பல, என்ன நம்ப வேண்டிய அவளும் என்ன நம்பல. பின்ன யாருக்கா இப்படி அவமானப்படணும்? இத பாருங்கய்யா, இன்னையிலேந்து இவதான் என் பொண்டாட்டி.